Good morning to all. Welcome to Blue Stars online class. This is account section. Dear students, now we are in unit 2, accounts of not for profit organization. In previous class, we studied about the content of this lesson and what is receipt and payment and what is income and expenditure account. Today we are going to do the exercise sums. Before that, just I want to recall what is receipt and payment account. Receipt and payment account is a summary of cash and bank transaction. இந்த receipt and payment அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆர்கனைசேஷனில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், தட் இஸ் கேஷ் டிரான்சாக்ஷனையும் பேங்க் டிரான்சாக்ஷனையும் காட்டுறது தான் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். உங்களுக்கு இந்த ஹெட்டிங்லேயே தெரியுது. ரெசிப்ட் அப்படின்னா நமக்கு வாங்கினது இல்லையா, பேமெண்ட் அப்படின்னா நம்ம கொடுத்ததா இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா வரவுகள் செலவுகள் காட்டுறது தான் இந்த அக்கௌண்ட். இது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட் இன் நேச்சர். இது எப்படி நேச்சர்னு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று, எல்லா கேஷ் ரெசிப்ட் என்ன பண்ணுவோம், டெபிட் சைடில் போடுவோம், கேஷ் பேமெண்ட் வந்து கிரெடிட் சைடில் காட்டுவோம். இது நம்ம ஞாபகம் இருக்கா, 11th ஸ்டாண்டர்டில் நம்ம கேஷ் புக் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது, எல்லா கேஷ் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் வந்து அது கேபிட்டல் நேச்சராக இருந்தாலும் சரி, ரெவென்யூ நேச்சராக இருந்தாலும் சரி, ஒரே சைடு தான் காட்டுவோம், தட் இஸ் ரெசிப்ட் சைடில். அதே மாதிரி பேமெண்ட் அதே மாதிரி தான். அதாவது கேபிட்டல் நேச்சர் இருந்தாலும் சரி, அதான் நிறைய நம்ம சொல்லி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா, 11th கேபிட்டல் ரெவென்யூ நேச்சர் எல்லாம் படித்தோம், கேபிட்டல் நேச்சர் எல்லாம் படித்தோம், ஞாபகம் இருக்கா. ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அது வரவாக இருந்தால் வரவு பக்கம் தட் இஸ் ரெசிப்ட் சைடில் இருக்கும், பேமெண்ட்டாக இருந்தால் பேமெண்ட் சைடில் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த வருஷத்தோட பணம் அப்படிங்கிறதே கிடையாது. அதாவது போன வருஷத்தோட பணம் இந்த வருஷம் கொடுத்தோமா, இல்லை அவுட்ஸ்டாண்டிங்காக எக்ஸ்பென்ஸ், அதெல்லாம் எதுவும் கிடையாது. ப்ரீபெய்டாக எக்ஸ்பென்ஸ், அதாவது ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸில் இருக்கு இல்லையா, எதாலும் சரி இந்த வருஷத்து கையில் இது காசு போச்சு அப்படின்னா நம்ம எங்கே காட்டுவோம், ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் காட்டுவோம். ஓகேவா. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஃபார்மேட்டில் நிறைய சம்ஸ், தட் இஸ் ஐட்டம்ஸ் நிறைய படிச்சிருக்கோம். என்னென்ன ஐட்டம்ஸ் உங்களுக்கு வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் வரும்னு படிச்சிருக்கோம். அது வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஓகே, பார்த்துட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே உங்களால் இந்த சம் உங்களால் போட முடியும். ஓகேவா. சம் போடலாமா. Number 1, from the information given below, prepare receipt and payment account of Kurinji Sports Club for year ending 31st December 2018. Particulars given. இங்கே particulars கொடுத்துருக்காங்க பாருங்கள். Cash in hand 1/1/2018, salaries paid, life membership fees received, subscription received, rent received, paid for printing charges, lockers rent received, tournament receipts, tournament expenses, investment purchased. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெசிப்ட் இருக்குது, கொஞ்சம் பேமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட். கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது ஒரு என்னது, இது ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது கேஷ் இன் ஹேண்ட், கையில் இருக்க பணத்தை வச்சு நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறோம், எப்பயுமே பேலன்ஸ் ப்ராட் டவுன் இதே மாதிரி எழுதுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி பெய்டு. உங்களுக்கு தெரியும் பெய்டு அப்படின்னா பேமெண்ட், அப்போ இது பேமெண்ட் சைடில் வரும். ஓகேவா. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ ரிசீவ்டு, இங்கே சொல்லிட்டாங்க ரிசீவ்டு, அப்போ இது என்ன சைடு வரும், ரெசிப்ட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, இங்கேயும் ரிசீவ்னு ஒரு வார்த்தை இருக்குது, அப்போ அது ரெசிப்ட் சைடில் வரும். ஓகேவா. சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்ட் ரிசீவ்டு, வாடகை வாங்கியிருக்கோம், அதுவும் ரெசிப்ட் சைடு. நெக்ஸ்ட்டு பெய்டு ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ், பிரிண்டிங் சார்ஜஸ்க்காக நம்ம பே பண்ணியிருக்கோம், அது பேமெண்ட், ஸோ பேமெண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு, லாக்கருக்காக வாடகை வாங்கியிருக்கோம், அது ரிசீவ்ட்னா ரெசிப்ட். டோர்னமெண்ட் ரெசிப்ட், டோர்னமெண்ட் நடத்துருக்காங்க, அதுக்கு சில ரெசிப்ட் வந்திருக்கு. எக்ஸ்பென்சஸ், டோர்னமெண்ட் நடத்திருப்போம் இல்லையா, அதுக்கு சில செலவு இருக்கும், அது பேமெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறது, அதாவது ஒரு ஷேர் வாங்கியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கும்போது பேமெண்ட், பர்ச்சேஸ் பண்ணும்போது பணம் கொடுத்துருப்போம்,
அது பேமெண்ட். ஸோ நீங்கள் பேமெண்ட் அண்ட் ரெசிப்ட் எல்லாத்தையும் எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம போட்டு சம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த புக் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் எழுதிட்டு நெக்ஸ்ட் லைனில் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31/12/2000 எழுதிட்டு அது டெபிட் கிரெடிட்லாம் போடணும் எப்பயும் போல். ஓகேவா? போட்டுட்டு ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஹெட்டிங் போடுவோம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் ரெசிப்டெல்லாம் ரெசிப்ட் சைடில் எழுத போகிறோம், பேமெண்ட்லாம் பேமெண்ட் சைடில் எழுத போகிறோம். ஓகேவா? பாருங்கள், நான் போட்டிருக்கேன், இந்த புக் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018. ஓகேவா? ஸோ ரெசிப்ட் இருக்குது, பேமெண்ட் சைடு போட்டிருக்கோம், இங்கே டூ அண்ட் பை சைடு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம எடுத்தோன்னே ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் தான் போடுவோம். டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன். இந்த ப்ராட் டவுன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ். ஓகேவா? இந்த அமௌண்ட் என்னது கேஷ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கேஷ் அப்படின்னு எழுதிடுறேன். கேஷ் இன் ஹேண்டுன்னு இருக்க பாருங்களா, ஒரு 4000 rupees. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த 4000 rupees நான் இன்றைக்கி காமிச்சிடறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம எழுத போகிறது ரெசிப்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க, பேமெண்ட்டில் இந்த சைடு எழுதுங்க. ரெசிப்டெல்லாம் இந்த சைடும், பேமெண்ட்டில் இந்த சைடு எழுத போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரெசிப்டெல்லாம் எழுத போகிறேன். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறீங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுதுகிறோம், டூ லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10,000 இருக்குது. ஸோ 10,000 நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, டூ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 15,000 இருக்குது, நான் அதை அப்படி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ரெண்ட் இருக்குது. ஸோ ரெண்ட் ரிசீவ்ட் இருக்குது பாருங்களேன், எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள், ஒரு 2,000 இருக்குது, அந்த 2,000 இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாக்கர் ரெண்ட் இருக்குது. ஸோ லாக்கர் ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 rupees இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ டோர்னமெண்ட் ரெசிப்ட். டோர்னமெண்ட் ரெசிப்ட் அப்படிங்கிறது ஒரு 14,000 இருக்குது. ஸோ இது எல்லாமே எழுதிடும். அதே மாதிரி இந்த சைடில் பேமெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன அதை போகிறோம் பார்த்தீங்கன்னா சேலரிஸ் பெய்டு இருக்கு ஃபஸ்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சேலரிஸ் பெய்டு, சேலரின்னு போடலாம், சேலரிஸ்ன்னு போடலாம். சேலரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் சார்ஜஸ் இருக்குது. ஸோ பை பிரிண்டிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 இருக்குங்க, போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்குது இல்லையா, அதை எழுத போகிறோம். அப்போது பை டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10,500 இருக்குது, போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பை இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது எதுறேன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் தேவையில்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தால் போதும். 25,000 எல்லாம் என்ட்ரி நான் போட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் போட போகிறோம். இதெல்லாம் டோட்டல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 சைடும் டோட்டல் பண்ணுங்கள். ஓகேவா? 2 பார்த்துட்டு எந்த சைடு உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். எப்பயுமே ரெசிப்ட் சைடு வந்து என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும் இல்லையா, என்ன இருக்கும், ரெசிப்ட் சைடு அதிகமாக இருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 25,000, ஒரு 10,000, 2,500, ஒரு 3,000 இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000, 4,000, 15,000, 2,000, 1,000, 14,000 இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு 41,000 வருது. ஓகேவா? இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது 46,000 வருது. அப்போ எது அதிகமாக இருக்குது, 46,000 அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நான் 46,000 நான் இந்த சைடில் போட்டுறேன். அப்போது 2 சைடு ஈக்குவலாக இருக்குன்ட்டு நான் இந்த சைடு போட்டுறேன். ஸோ எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 rupees கம்மியாக இருக்குது. ஸோ அந்த 5,000 rupees அப்படிங்கிறது எனக்கு பேமெண்ட் சைடில் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், ரெசிப்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம்.
ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா இது என்னன்னு சொல்லுவோம், பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு பை பேலன்ஸ் கேரி டவுன் போடுவோம். இந்த இடத்துல இது என்னது, கேஷ் அப்படின்னு அர்த்தம். கேஷ் வந்து பேலன்சிங் ஃபிகராக இருக்கும். ஓகேவா, இது என்ன இருக்கும், கேஷோட பேலன்சிங் ஃபிகராக இருக்கும். அதாவது நம்ம கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கையில் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தட் இஸ் கேஷ் இன் ஹேண்டுன்னு எழுதலாம். ஓகேவா, கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிற அர்த்தம். புரியுதா? ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து உங்களால் சீக்கிரமாகவும் போட முடியும். ஏன் அப்படின்னா ஒரு ரெசிப்ட் தெரியணும், பேமெண்ட் தெரியும். நம்ம ஏற்கனவே கேஷ் புக்லாம் போட்டிருக்கோம், அதில் ரெசிப்ட் பேமெண்ட் நிறையா படிச்சிருக்கோம். அதனால் இந்த சம் உங்களால் ஈஸியாகவும் போட முடியும். ஓகேவா?